விஷ்ணு எல்லாம் கேட்டுக்கோங்கடா. ஒரு பேப்பரை வச்சு கர்ம வினைகளை செஞ்சு வச்சுருக்கான். கர்மத்தை செஞ்சு வச்சுருக்கான். பாவத்தை செஞ்சு வச்சுருக்கான். அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு தான் சாமியார் பேய்களை, ஐயமார் பேய்களை அனைத்து உள்ளவனை கூப்பிட்டு வச்சு உட்காந்து கழிக்கான். அது என்றைக்கும் நீ செஞ்ச பாவம்தான். நீ தப்பு செஞ்சது. அந்த தப்பு செஞ்ச தண்டனை இந்த செம்மத்தில் உன் குடும்பத்தார் பூரா வாங்கிட்டு போங்கடான்னு எலுமிச்சம்பழம் கனியை எரிஞ்சிட்டார். சோழி முடிஞ்சியடா. பாவத்தை உன் பொண்டாட்டி உன் புள்ள பேரம் பேத்தி வாங்கி போ. சரியா? கர்ம வினையை செய்கிறவன் பூரா அந்த பாவத்தை வாங்கி சாவையில் அது ஆட்டோமேட்டிக்காக எரிமலை கீழே வெண்ணி தண்ணி கொதிக்கையில் கொண்டு போய் ஏமன் காலந்துவே ஆமானே 8 நாட்டு சனி இவங்க கொண்டு போய் அங்கே அடைச்சிருவாங்க. அடைச்சி வெண்ணித்தண்ணியில் தூக்கி போட்டு ஆற்றிடுவாங்கடா. இப்போ இன்னுமே கடவுள் நீ செஞ்ச பாவத்தை இந்த செம்மத்தில் குறைச்சி எல்லாம் வெண்ணி தண்ணியில் கொண்டு போய் ஆற்றிடுவார். முக்கால் சாத்தியம் இந்த கட்சி கொடி தூக்கி ஆட்டுதான்ல, ஒவ்வொரு கட்சி கொடி இல்லை லட்சக்கணக்கான பாவத்தை செஞ்சு உட்கார்ந்துருக்கான். கருப்பு சிவப்பு திமுக கட்சிக்காரன் கோடிக்கணக்கான பாவத்தை சேர்த்து வச்சுருக்கான். இந்த செம்மத்தில் செம்ம சேட்டை செஞ்சவன் இந்த செம்மத்தில் கரு வேரோட போயிடும். வேரோட பிடிங்கிடுவார். எலுமிச்சம்பழம் கனியை எரிஞ்சிட்டார். அடுத்து அதிமுக கருப்பு சிவப்பு வெள்ளை அவன் கர்ம வினைகள் பாவத்தை பூரா செஞ்சு வீதியாக போய் கேட்கான். நாங்கள் கர்ம வினை இன்னும் செய்யணும், நீ எனக்கு ஓட்டு முத்திரை போடு. இந்த கட்சிக்காரனும் 2 கட்சிக்காரன் இப்போ மோதல் கடுமையாக இருக்குது. ஊடால கர்ம வினையை செஞ்சவன் பூரா வெள்ளைக்கார ஆட்சி, பிரிட்டிஷ்காரங்க பூரா வெள்ளைக்கார ஆட்சி, மன்னர் ஆட்சி, ஜமீன் காலம் உள்ளவன் பூரா இப்போ இந்த நடிகர் தமிழ்நாட்டில் கொண்டானா எத்தனை பேர்த்த கொண்டிருக்கான். அதுக்கு தீர்மானம் வரல, அது கடவுள் தான் கொடுப்பார். அதுக்கு தான் ஒட்ட வலிச்சு ஒவ்வொரு அரசியல்வாதியை பூரா அள்ளுவார். தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக அல்லையில் பூரா பிரித்து எங்கே தள்ளணுமோ அங்கே தள்ளுவார். கர்ம வினை பாவத்தை பூமியை அழித்து வச்சுருக்கான். பூமியில் சேட்டை பண்ணி வச்சுருக்கான். அவன் வீட்டில் கெட்டா சாக்கா பூரா எழுதி வச்சு அந்த கர்ம வினை பாவத்தை செஞ்சு வச்சுருக்கான். உழைப்பால் எவனா வாங்கியிருக்கானா? ஒரு 5% உழைச்சி வாங்கினவன் தப்பிச்சான். 95% சோழி முடிச்சிருவார். அதுக்கு தான் இந்த காய்ச்சல், இருமல், தடுமம் எல்லாம் மூக்கு அடப்பு எல்லாத்துலேயும் இந்த எலுமிச்சம்பழம் கனியை எரியுதார். அப்படியே செஞ்ச வேணா கர்ம வினையோட அதோட சேர்த்தே கொண்டு போய் வெண்ணி தண்ணியில் கொண்டு போய் ஆற்றிடுவார். சோழி முடிஞ்சேடா. எரிமலை எரியும் தக்கன்னு அது கீழே சைடில் வெண்ணி தண்ணி கொதிக்கும். அதில் தூக்கி உள்ளே போட்டு ஆற்றிடுவார். ஆற்றுங்கடா, தூக்கி உள்ளே போடுங்கடா. உட்கார்ந்த இடத்துல கைலாசிலேருந்து அள்ளி தூக்கி கொண்டு போங்க. ஒவ்வொரு ஏரியா இப்போ பூரா சுற்றி பார்க்காரு அரசியல்வாதி. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கர்ம வினை பாவத்தை செஞ்சுருக்கான். ஒவ்வொரு சிட்டி கிராமத்தில் ரேடியோ போட்டு கொட்டு மேலே அடித்து பூரா ஆட்டத்தில் நிற்கான். இப்போ எலுமிச்சம்பழம் கனியை எரியுதார். காலையில் எரியுதார். ஒவ்வொரு கிராம சிட்டியில் இப்போ பொங்கல் கொண்டாடுதானா எரியுதார். அப்படியே ஆட்டத்தில் இருக்கிற மாதிரி அவன் சிட்டி கிராமம் ஆடி போகும். அப்படியே 100 எண்ணம் 500 எண்ணம் போவே இல்லை. அப்போ தான் ஆட்டம் கண்டு ரேடியோ போடுறது, கொட்டு மேலே அடிக்கிறது சீக்கிரமாக குளோஸ் ஆயிரும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா.